வணக்கம். பொதுவாக இந்த உலக நன்மைக்காகவோ, அல்லது உங்கள் சுற்றத்தின் நன்மைக்காகவோ, அல்லது உங்கள் எதிர்கால தலைமுறையினரின் நன்மைக்காகவோ, அல்லது உங்கள் உடல் நலனுக்காகவோ, நீங்கள் ஏதோ ஒரு நல்ல மாற்றத்தை கையில் எடுத்தால், உதாரணமாக இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது, குப்பை உணவுகளை தவிர்த்துக் கொள்வது, இது போன்ற எந்த ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் செய்தாலும், உங்கள் சுற்றத்தில் இருக்கும் மக்கள் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்பார்கள். "நீ மாறிட்டா இந்த உலகம் மாறிடுமா?" அப்படின்னு கேட்பாங்க. எப்படி? "நீ மாறிட்டா இந்த உலகம் மாறிடுமா?" அப்படின்னு கேட்பாங்க. இந்த உலகமே ஒரு திசையில் கண்ணை கட்டிக்கொண்டு கூட்டமாக விரைந்து சென்று கொண்டிருக்கும்போது, நாம் நம் வாழ்வில் விழிப்படைந்து செய்யக்கூடிய மாற்றங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், அது வெளிய இருந்து பார்க்கிறவங்களுக்கு மிகச் சிறியதாகத்தான் கண்ணுக்கு தெரியும். அதனால் எந்த ஒரு விளைவுமே இல்லை. எஃபெக்ட், நோ எஃபெக்ட் என்பது போலத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பின்வாங்கி விட வேண்டாம். பொது நலனுக்காக, பிற உயிர்களுக்காக, எதிர்கால தலைமுறையினருக்காக, அவர்களது சூழல் குறித்த அக்கறையில் நாம் செய்யக்கூடிய மாற்றங்கள் சிறிதாக இருந்தாலும், அது பெரியதொரு வனத்தை உருவாக்கும் மிகச்சிறிய விதைகள் என்பதை உணருங்கள். இப்படி நீங்க தயங்காம முன்னேறக்கூடிய ஒரு மைண்ட் செட்ட வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அதோட விளைவுகள் 2. முதல் விளைவு, நான் மாறுவதால் எனக்கான உலகம் மாறுகிறது. எனக்கான உணவு, காற்று, நீர், ஒளி மற்றும் என்னுடைய உணர்வுகள், அக உணர்வுகள் தூய்மை அடைகின்றன. இதுவரைக்கும் எனக்கு லாபம் தான். 2வது விளைவு, நான் மாறுவதால் என் தலைமுறையின் வாழ்க்கை பாதையில், அந்த ட்ராஜெக்டரில ஒரு சிறு திருப்பம் உண்டாகிறது. ஒரு சின்ன ஆங்குலர் டீவியேஷன். இந்த ஆங்குலர் டீவியேஷன் அப்படிங்கிறது தொடக்க புள்ளியில ரொம்ப சின்னதா தான் தெரியும். கண்ணுக்கே தெரியாது. ஆனா, காலம் செல்ல செல்ல அதன் விளைவும், அதன் அந்த பயணப் போக்கும் மிகப்பெரியதாக உணரப்படும். அதன் விளைவுகள் மிகப் பெரிதாக இருக்கும். எனவே, பல தலைமுறைகளாக மனிதர்கள் கூட்டாகச் செய்திருக்கும் பிழைகளை ஒரு தனி மனிதன் ஒரு வாழ்நாளில் திருத்த முடியாது தான், உண்மை. ஆனால், மீண்டும் பல தலைமுறைகள் நமக்கு பின்னாடி இருக்கின்றன. அவை அனைத்தும் நமக்கு இந்த மனித குலத்தின் அறிவு வளர்ச்சிக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்புகள் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே, இன்று நான் என் மனதளவில் செய்யும் ஒரு சிறு மாற்றம், ஒரு சிறு சிந்தனை மாற்றம் கூட என் பிள்ளையின் வாழ்க்கையையே மாற்றியமைக்கக்கூடிய வலிமை வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யோசித்துப் பாருங்கள். நமது பெற்றோர்கள், நமது முன்னோர்கள் செய்த, வாங்கிய அல்லது செய்ய மறந்த, அழித்த ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரும் அங்கமாக இருக்கும். எனவே, நாம் செய்வது அறுவடை அல்ல, கண்ணுக்கு முன் மலைமலையாக குவிந்து காட்சி அளிக்க. நாம் விதைக்கிறோம், விதைத்துக் கொண்டிருக்கிறோம். விதைகள் கண்ணுக்கு தெரிவதில்லை, தெரியவும் கூடாது. நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள தயவு செய்து இருமுறை சிந்திக்காதீர்கள். பிறர் என்ன சொல்வார்களோ, பிறர் என்ன பேசுவார்களோ என்பதையெல்லாம் சிந்திக்காதீர்கள். அது நன்மை என்றால், அது அறம் என்றால் தயங்காமல் செய்யுங்கள். இது மெய்ப்பொருளியல் கூடல் ஜஸ்ட் சிந்தனை. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.